நமஸ்காரண்ணே. இந்த பாரிஜாத வீடு எங்க இருக்குங்க? வெறுங்கையோட வந்தா எப்படியா தெரியும்? தெருமுனையில ஒரு முழம் பூ வாங்கிட்டு பா. உனக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு பாரிஜாதத்தை பழனிசாமி கட்டி கொடுத்தா நான் இந்த மாதிரி சங்கிலி சரடெல்லாம் போட்டுக்க முடியுமா? அவளை வச்சுதானே நமக்கு பொழப்பு. உங்க அம்மா கிட்ட சொல்ல ஐயா. என்னத்த சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுச்சுல, அவ சொல்றதுல என்ன தப்பு? அதுக்கு காலம் பூரா என் மகளே உழைச்சு கொண்டாந்து உங்க பக்கத்துல கொட்டணுமாக்கும். அவளுக்கு ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு வேண்டாம்? ஏன் பொம்பண்டாட்டி நல்லா தானே இருக்கிறா? அவளை போய் ஆடி சம்பாரிச்சு கொண்டாந்து மினுக்க சொல்லு. எங்க அதானே, உடம்புல நல்ல ரத்தம் ஒன்னா உரைக்கும், மாற்று ரத்தம் தானே. ஏத்த பாரிசாத்தை எனக்கு கட்டி கொடுக்க வேண்டியதான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டேன். என்ன இப்படி ஏச்சு விட்டீங்களே? ஆமாடா, நீ உழைச்சு கொண்டாந்து போட்ட. உன் தங்கச்சி உட்காந்தே தின்னு அழிச்சா. பத்தாத்துக்கு எம்மக சம்பாதிச்சதையும் சேர்த்து அழிச்சா. என் மக லட்சணத்துக்கு நீ பொருத்தமான புருஷனாடா. அவங்க எம்பிட்டு பெரிய ஆட்டக்காரவுன்னு தெரியுமா உனக்கு? இந்தாங்க காப்பி தண்ணி, சீனி காப்பி. கல்வத்தேவர் கடையில போய் நானே வாங்கி வந்தேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. உள்ள ஏதோ பிரச்சனை போறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மகதான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. பாரிசாதம், பாரிசாதம், ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் உங்களுக்கு முகமெல்லாம் இப்படி வேக்குது? வெக்கம் தான். நானே இப்பதான் பாக்குறேன். சும்மா இருங்க அங்கிட்டு. ஏத்தா எதை சொல்லணும் சொன்னிய சொல்லு. அது அது ஒண்ணும் இல்லைங்க அப்பனு. அந்த காலத்துல இந்த பட்டம்மா கரகத்துக்கு தலையில வச்சேன்னா 18 பட்டி சனமும் கூடுமுங்க அப்பனு. நான் தான் தவளு. இந்த சில்லாவுல எந்த மூலையில போய் கேட்டாலும் என் பேரு தெரியுமுங்க. இப்ப அதை விட சாஸ்தியா என் மகளுக்கு பேர் இருக்குங்க. அது உங்களுக்கும் தெரியும். அந்த பேரும் புகழும் அவளோடவே போயிடப்படாதுங்க. அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள ஆத்தாளையும் பாட்டியும் மிஞ்சுற அளவுக்கு பேர் எடுக்கணும். அது வரைக்கும் என் மக ஆட்டத்தை நிறுத்த மாட்டா. அதுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை மூச்சிடலாம். இல்லைண்டா என் மக சம்மதிக்க மாட்டா. அப்படின்னு வயிற்று பொழப்புக்காக தொழில் பண்றவனா, ஆத்ம சுகத்துக்காக ஆடுறவன். உங்க மகளா ஆட்டத்தை நிறுத்துற வரைக்கும் அவளை ஆட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்ன பாரிஜாதம், வீட்டுல யாருமே இல்லைன்னு பாக்குறியா? சொல்றேன், எனக்கு நீ தாரமா இருந்தா மட்டும் போதாது, ஒருத்தனுக்கு தாயாவும் இருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். மாப்பிள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா மாமா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. பாப்பல பாப்பல, இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்தா தோத்துருமாமா. போடா உள்ள தலையை நீட்டிட்டு. மேனர், ஜாக்கிரதையா ஆடுங்க. அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ, 2 செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லிருக்கணும்ல. அடிச்சுவா போடுறது சீக்கிரமா. என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. அடிச்சாச்சு, காசு எடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கடவா பல்ல எடுத்துருவேண்டா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கடவா பல்ல எடுத்து என்கிட்ட காட்டு பாப்போம். யாருகிட்ட? அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? பெரட்டு பெரட்டு மாப்பிள. அப்படி அவ பாக்கெட் இருந்து காசையும் எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள.
பாட்டில் சாராயத்தை குடிச்சதுனால அண்ணன் கோட்டசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கறேன். குடுறா குடுறா. சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வடை 4 ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. மாப்ள, நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாளுக்கு அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. எல்லாரும் ஓடுறீங்க. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானு போல் இருக்கு. இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற 4 கால்ல நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இன்னொரு அடி அடிப்போம். விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கையை காலை வாங்கி போடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் சரியில்லை, வாங்க போயிடுவோம். மாப்பிள, என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரடு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனா தான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சே சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக நீதான் மாமா. யாரு? நானு. இல்லன்னா இதுக்கு முன்னால தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா இரு மாப்பிள. இப்ப கடையில போய் குடிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள, 2 பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒண்ணையும் காணோம், இதுல உனக்கு வேறையா? ஆமா, என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல? வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன? உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யாரு என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனு விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள? நீ சும்மா இருமாமா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. டேய் மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பெஞ்சிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏன் மாமா விட்டுறான்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டியெல்லாம் தேடி பார்த்தேன், பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போல இருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இருற அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சிட்டு தர்றேன். பாத்தீங்களா? நீங்க பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ம பட்டுட்டீங்களே. அந்த தவுளுக்கார சரி வேலை பாருங்க. குடுறா. நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான். நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னையெல்லாம் நம்பி கொடுக்கற தப்பியா? தவுளை கிளிய போகுது. மாப்பிள, பெருச்சாடி குடிய கெடுத்துட்டான்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவான். அதுவும் ஒன்ன விட்டுருவான். என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டுக்கு வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நம்ம 2 பேரும் உள்ள போயிடலாம். அவன்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவான். வா வா. உங்களை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னேன்ல, மரியாதை வெளியில போயிடுங்க. அண்ணா, நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். மாமா தான். என்ன நோமாதான்? எல்லாத்துலயும் 50-50. இப்ப என்ன மட்டும் தனியா காட்சி விடுறியா? ஏண்டா கோட்டசாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன். இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா, என்ன திட்டாத. உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன்? ஐயோ, நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமதுரை பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. ஏய்,
உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தனி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வெளியே. கரெக்ட். நீ கொஞ்சம் எனக்கு வெளிய- வேலை இருக்கு. அட வாங்க எனக்கு சார். வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. அட, வாங்க. அட, வேலை இருக்குங்க. குடிங்க. இந்தா, நீ சொன்ன கேளுங்க. இங்க வாங்க. அட பாவி, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஆட்டாக்கார போய் உட்கார்ந்து காய் வியாக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. ஏய், அங்க பாரு. ஏய், சோறு வருது. சும்மா அறியாத மாமா. சாப்பிடலாம்டா. அங்க பாக்காத மாமா. அடச்சே. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா. ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்தேன். இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்தா? ஆ? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையே, ஏன்டா கழுத்த இருக்கிற? போய் கேட்டு பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய், நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சு தான்டா எடுக்கணும். வீட்டுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். கொண்டாங்க. நிறுத்துமா. இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா, நான் சாப்பிடுறேன். ஆமா, இது பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவரே. காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அல்டா மாப்பிள. அந்தா அல்பு அல்பு. ஆ, கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட, கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். உலகா பிடிக்கணும், மூக்க விடுறா. அட, கொடுங்க. அட போங்க. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருங்க. அப்பு. ஏய், ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போடா. நோ, நான் சொல்றேன், நீ எடுங்க. ஏய், மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு உனக்கு கையே இருக்காது. என்னது? கையே இருக்காதா? பின்ன? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது? உக்காரு டாவா. ம், கோட்சாமி, அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? ஒழுங்கா உட்காரு. மூஞ்சி ஆளு வக்க படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த அப்படி கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல? திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துறேன் பாரு. கத்துன கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு, முக்குறுனி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்பிள, ஒரு 5 ரூபா பணம் கொடு. கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் அவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலயும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மாதிரி சொல்லி வச்சிருச்சு. சீ. டேய் மாப்பிள, செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபா காயின் வச்சிருக்கு. நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபா பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு. ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்பிள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, முதல்ல தெரிஞ்ச கொன்னுரு மாமா. ஆட நீ. என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம். சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்திருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்பிள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன் உங்க மாமா காட்டுமுத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி. அண்ணே, குட்டியா, இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாத. நீ தான் எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்னண்ணே, நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. எங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு. அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க வேட்டி பாக்குறியா? பாத்துக்க. சட்டை பாக்குறியா? இந்த 10 ரூபா காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கழுத வயசு ஆகுது. எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள,
நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா எங்க மதினி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்ள நில்லு. நெசத்தை சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன், மாமா சொல்லிதான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். போ.